ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை மிக சுலபமாக அடைவதற்கான ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. 26/2/2025 நாளைக்கு தான் இந்த சிவராத்திரி வரப்போகுது. இந்த நாளில் நீங்கள் நினச்ச விஷயத்தை மிக சுலபமாக அடையணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும். அதற்கான சக்தி உங்களுடைய உடம்பில் ஏறும். மகா சிவராத்திரி அன்னைக்கு முழு நேரமும் உங்களால் கண்ணை விழித்து உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்ணை விழித்து இருக்கலாம். இன்கேஸ் உங்களால் கண்ணை விழித்து இருக்க முடியாது, என்னால் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னா, நீங்கள் இந்த 12 மணிலேருந்து 1 மணி இந்த நேரத்தில் நீங்கள் தூங்காமல் இதை செஞ்சாலே போதும். உங்களுக்கு தேவையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சக்தி நம்ம உடம்புல இருந்தால் தான் அது நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டில் வெளிப்படும். அப்போ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கணும். அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்காக அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் எல்லாமே மிக சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் தவறவே விடாதீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது. விரதம் இருந்து நீங்கள் இதை செய்கிறப்போ, நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 100% நடந்தே தீரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே நல்ல ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ மனமுருகி நீங்கள் வேண்டுங்க. வேண்டிட்டு அந்த கோயில்லையே உட்காந்துட்டு சிவபிராணம் நீங்கள் படிங்க. சிவபிராணம் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கவுண்டிங் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் இந்த மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கோயிலில் உட்காந்து நீங்கள் மந்திர ஜபங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதாவது எவ்வளோ மனசு உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த கோயிலில் உட்காந்துட்டு மந்திர ஜபங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளாடி இறங்கும். மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்குள்ளாடி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மனசில் எவ்வளோ பாரம் கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு காணாமல் போயிடும். கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும், நல்ல வழி கிடைக்குங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரவும் செய்யும். நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களால் கோயிலுக்கு போக முடியும்னா நீங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. போக முடியலை அப்படின்னா நீங்கள் நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 12 மணிலேருந்து 1 மணி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக என்னென்னா கண் முழிச்சு இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் 12 மணிலேருந்து 1 மணி இந்த நேரத்தில் இந்த மந்திரங்கள் நீங்கள் ஜபிச்சு நீங்கள் இதை செய்கிறப்போ உங்களுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 12 மணிக்கு என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தான் நீங்கள் இந்த பூஜையில் இருக்கணும். நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் அமர்ந்து இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய புருவ மத்திக்கு நேரே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் செல்ஃபில் வச்சுக்கோங்க, இல்லை டேபிளில் வச்சுக்கோங்க. டேபிளில் உட்காந்துட்டு நீங்கள் கீழே ஏதாவது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. எப்படி நீங்கள் உட்காந்தா உங்களுக்கு அந்த அகல் விளக்கு உங்களுடைய புருவ மத்திக்கு நேரே வருதோ அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கையை நீட்டுறப்போ இந்த டிஸ்டன்ஸ்லையாச்சும் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. கைக்கு அளவுக்கு அதாவது கையை நீட்டினீங்கன்னா ஆப்போசிட்டில் நீட்டுறப்ப அகல் விளக்கு நீங்கள் தொடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அகல் விளக்குக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு கணபதியை நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய முன்னோர்கள் குருமார்களை நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அல்லது நீங்கள் ஒரு பேப்பரில் அதை எழுதி அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரம் ரொம்பவும் சிம்பிளான மந்திரம் தான் இது. ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள்.
உங்களுடைய கவனம் எல்லாமே அந்த அகல் விளக்கில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் தான் உங்களுக்கு இருக்கணும். கண்ணை சிமிட்டக்கூடாது. உங்களால் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த அகல் விளக்கை நீங்கள் பார்க்க முடியுமோ அந்த நெருப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்ணை நீங்கள் லைட்டாக வந்து சிமிட்டிக்கோங்க. சிமிட்டிட்டு கண்ணை வந்து நல்லா மூடிட்டு அந்த அகல் விளக்கில் இருந்த நெருப்பு வந்து உங்களுடைய புருவ மத்திக்கு நீங்கள் கொண்டு வரணும். புருவ மத்தியில் தெரிகிற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் அதை விஷுவல் பண்ணணும். திரும்பவும் கண்ணை விழிச்சிட்டு நீங்கள் அந்த அகல் விளக்குடைய நெருப்பை நீங்கள் பாருங்கள். மந்திரமும் நீங்கள் மனசுலேயே சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஸ்பீடாக சொல்ல வேண்டாம், பொறுமையாக நீங்கள் சொன்னால் போதும். ஒவ்வொரு மந்திரமும் நீங்கள் உச்சரிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாகும். இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகளை வந்து நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி இந்த 1 ஹவர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக உங்களால் கண் முழிச்சு இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 1 ஹவரை பயன்படுத்தினாலே போதும். கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பர்சனலாகவே என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நடத்தி கொடுத்துருக்கு. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதுக்கான சக்தியை வந்து பெறுவீங்க. நீங்கள் நம்பிக்கையோட ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. 1 ஹவர் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கடவுளுக்கு, குருமார்களுக்கு, தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மனசார நன்றியை வந்து தெரிவிச்சுக்கோங்க. பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதா இருந்தால் தூங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.